ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 2016இல் இறந்த பிறகு அவருக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட்டில் காவலாளி ஓம் பகதூரை கொலை செய்துவிட்டு உள்ளே நுழைந்த மர்ம ஆசாமிகள் எஸ்டேட்டில் இருந்த பொருட்கள் ஆவணங்களை கொள்ளையடித்து தப்பி சென்றனர். இந்த சம்பவம் 2017 ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். கேரளாவைச் சேர்ந்த மனோஜ், சயான், சதீஷன், சந்தோஷ் சாமி, மனோஜ் சாமி உள்பட 10 பேரை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு ஊட்டி கோர்ட்டில் நடந்து வருகிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பிறகு விசாரணை வேகம் எடுத்தது. இதுவரை 250க்கும் மேற்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பி கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து சிபிசிஐடி சிறப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி ஆகியோருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த ஏஎஸ்பி வீரபெருமாளிடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகனும் சசிகலாவின் உறவினருமான சுதாகரனுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பினர். இன்று காலை 10 மணிக்கு கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் 1.25 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. 40 கேள்விகள் கேட்கப்பட்டன. சிபிசிஐடி போலீஸ் சூப்பரண்ட் மாதவன், கூடுதல் சூப்பரண்ட் முருகவேல், துணை சூப்பரண்ட் சந்திரசேகர் அடங்கிய விசாரணை குழுவினர் விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் உண்மைகளை சொன்னேன் என்றார். கொடநாடு கொலை வழக்கில் உங்களுக்கு பங்கு இருக்கா சார் என ஒரு நிருபர் கேட்டதும் ஷாக் ஆனார். என்ன சார் எங்கே இருக்கு? 40 கேள்விகள் என்று நினைக்கிறேன். 40 கேள்விகள் நிறைவா இருந்தது. இல்லை விசாரணை முடிஞ்சிச்சு. அதான் கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிந்த உண்மையை தெளிவாக கூறிவிட்டேன். உண்மையை சொல்ல முடியும். நம்ம அதுதானே வந்தேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன். இது மாதிரி வச்சுக்கிறேன். இல்ல அதை பத்தி எனக்கு தெரியல. தெரியாது எனக்கு தெரியாது. இல்ல சார், நம்ம வந்தது விசாரணைக்கு வந்தேன். விசாரணை முடிஞ்சாச்சு. உங்களுக்கு நான் ட்ரெயிலர்லயே பார்த்துட்டேன். கிளம்பலாம்ல. நம்ம சொல்றது உண்மையை தானே சொல்ல போறோம். இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு ஃபோர்ஸா பாயிறீங்க.